ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. இதயங்களின் ஒளி எழுப்பிடுமே, நாம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. இதயங்களின் ஒளி எழுப்பிடுமே, நாம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே, நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. நாம் அனைவரின் அன்பனை வாழ்த்திடவே, ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தொழுநோயாளரை சுகப்படுத்துகின்றார். நற்செய்தியை அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவரை அனுப்புகின்ற பொழுது பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது என்பதை அந்த தொழுநோயாளர் வெளிப்படுத்துகின்றார். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் தான் பெற்ற அனுபவத்தை, இயேசுவிடமிருந்து தான் பெற்ற சுகத்தை அறிவிக்கின்றார். இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அருளை, ஆசிரை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். எவற்றையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் என்பதையும் எப்படி அறிவிக்கப் போகின்றோம் என்பதையும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது, இஸ்ராயேலர் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் இஸ்ராயேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ராயேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ராயேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ராயேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கையை பேழையை சீலோவில் இன்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்கள் அனுப்பி கெரூபுமின்கள் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஓப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ராயேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இருபெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்துள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டால் நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாளையத்தின் நிலத்திலிருந்து பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவரை. பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ராயேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ராயேலருள் 30,000 காலார் படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீர் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டீர், இழிவுபடுத்திவிட்டீர். எங்கள் படைகளுடன் நீர் செல்லாதிருக்கின்றீர். எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தீர். எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீர். எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். வேற்றினத்தாரிடையே எங்களை ஒரு பழிச்சொல்லாக்கினீர். ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றனர். பல்லவி. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா, கிளர்ந்தெழும், ஏன் உறங்குகின்றீர்? விழித்தெழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கின்றீர்? எங்கள் சிறுமையையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீர்? பல்லவி.
உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். வாழ்த்தொளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு தொழுநோயாளரை சுகமாக்குகின்றார். தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை குணப்படுத்துகின்றார். தொழுநோயை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அது ஒரு தொற்று நோய். எனவே அதனுடைய கடுமையும் கொடுமையும் பழைய ஏற்பாட்டு சட்டத்திலும் அவர்களை எப்படி மக்கள் பார்த்தார்கள் என்பதை குறித்தும் பல இடங்களிலே வரலாற்று குறிப்பு சிறப்பாய் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தொழுநோயாளர்கள் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும், ஊருக்குள் வரக்கூடாது. அவர்களுடைய உணவு கூட அவர்களுக்கு தனியாக வைக்கப்படும். அவர்கள் எந்த மனிதரோடும் பேசவோ பார்க்கவோ கூடாது. இப்படி ஒட்டுமொத்த மனித சமூகத்திலிருந்தும் பிரித்து எடுக்கப்பட்டு அவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்கள். உடலால் தொழுநோய் என்றால் உள்ளத்தால் மனவேதனை இன்னொரு பக்கம். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் வேதனை அனுபவித்த தொழுநோயாளர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும், நான் பேசாம செத்து போயிட்டா இதோட என்னுடைய வேதனை முடிந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு விரக்தியின் விளிம்பிற்கு செல்லுவார்கள். இதுதான் தொழுநோயாளர்களுடைய கதியும் நிலையும். இப்படிப்பட்ட ஒரு தொழுநோயாளர் இயேசுவை சந்திக்க வருகின்றார்.
என்ன சொல்றாரு? நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். அப்பொழுது இயேசு அவரை உற்று நோக்குகின்றார். தொழுநோய் தொற்று நோய் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். தொட்டால் தீட்டு என்பதும் நன்றாக தெரியும். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இயேசு அந்த உள்ளத்தின் விரக்தியை, வேதனையை அறிந்து கொள்ளுகின்றார், புரிந்து கொள்ளுகின்றார். எனவே தொழுநோயாளரை சுகப்படுத்துகின்ற பொழுது தொலைவில் இருந்து அவர் விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி அனுப்பிவிட்டிருக்கலாம். ஆனால் தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை குணப்படுத்துகின்றார். காரணம், உடல் வேதனையை மாத்திரம் குணப்படுத்துகின்றவர் அல்ல, உள்ளத்து வேதனைகளையும் பாரங்களையும் காயங்களையும் தொட்டு சுகப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள் ஆண்டவர் இயேசு. எனவே அந்த தொழுநோயாளருக்கு கிடைத்த அனுபவம் வெறுமனே குணப்படுத்துதலின் அந்த அடையாளம் மாத்திரமல்ல, மாறாக உள்ளத்திலே ஏற்பட்ட அமைதியும் ஆனந்தமும். நான் இயேசுவால் தொடப்பட்டிருக்கின்றேன், மீண்டும் இந்த மனித சமூகத்தோடு நான் ஒட்டி உறவாட வந்துவிட்டேன். இதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் நோய் நீங்கியதை விட மிக அதிகமாக அவரை பாதித்திருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும் சொல்லி அனுப்புகிறார். இயேசு மலிவான விளம்பரத்தை தேடுகின்றவர் அல்ல, அல்லது தன்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக பல நபர்களை தூண்டிவிடுகின்றவரும் அல்ல. மாறாக யதார்த்தத்தோடு சொல்லுகின்றார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. இது ஒரு வேண்டுகோளாக கூட இருக்கலாம். ஆனால் பெற்ற அனுபவத்தை ஒருபோதும் எந்த ஒரு மனிதனாலும் முடக்கி வைக்க முடியாது, கட்டுப்படுத்தி வைக்க இயலாது. எனவே அந்த தொழுநோயாளர் தான் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை, அதிசயத்தை எடுத்து சொல்வதற்கு வேகமாக செல்லுகின்றார். எந்த அளவுக்கு அவர் வேண்டாம் என்று சொல்லி இயேசுவால் அறிவுறுத்தப்பட்டாரோ அதற்கு நேர் எதிர்மாறாக அளவு கடந்த விதத்தில் தான் பெற்ற அனுபவத்தை, சாட்சியத்தை மற்ற மனிதர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். எனவே அவருடைய சாட்சியம் மற்ற மனிதர்களால் உற்று நோக்கப்பட்டு அவர்களும் இயேசுவை தேடி வருகின்றார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகின்றார், நம்மோடு உறவாடுகின்றார். இந்த அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பணி சாட்சியமாக வாழ்வது, நம்முடைய செயல் அடுத்தவர்களுக்கு நாம் பெற்ற அனுபவத்தை எடுத்துச் சொல்வது. அப்ப இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்றோம்? இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை, அருளை, ஆசிரை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா, அல்லது நமக்குள் முடக்கி வைத்திருக்கின்றோமா? அல்லது நாம் பெற்றது போதும் என்று சொல்லி அதோடு நாம் முடித்து விடுகின்றோமா, அல்லது மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாராள உள்ளத்தோடு எடுத்துச் சொல்லுகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். உள்ளங்கள் உயிர்த்து எழுவும் மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன்.
உள்ளங்கள் உயிர்த்து எழவும் மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உந்தன் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோ. அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவே,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும்